விஜய் உயிரென்ன வரனா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நல்லபடியா நடந்துருச்சு. அந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. இவங்க எல்லாருமே ஓட்டா மாறுவாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலையும் சில அரசியல் சுவாரஸ்யமான தகவலையுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய மாஸ எப்படிலாம் அவங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று மினிமம் மாஸ் அப்படின்றது, இன்னொன்று மேக்சிமம் மாஸ். இந்த மினிமம் மாஸ்ல என்னென்னலாம் வருது அப்படின்னா, அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநில மாநாடுகள், இது எல்லாமே அவர்களுக்கு அந்த மினிமம் மாஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மேக்சிமம் மாஸ் அப்படின்றது ஒரு கட்சி தேர்தல் அரசியலில் தேர்தலில் நிற்கும் போது அந்த கட்சிக்கு மக்கள் செலுத்தக்கூடிய ஆதரவு, அதாவது அவர்கள் செலுத்தக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் தான் உட்கார வைக்க முடியும். எந்த கட்சிக்கு அதிகமான வாக்குகள் வருதோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவாங்க. அந்த அதிகமான வாக்குகள் வருது பார்த்தீங்களா, அதுதான் மேக்சிமம் மாஸ். ஒரு மாநில மாநாடே நீங்கள் நடத்தினாலும் 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், ஏன் 1 கோடி பேர் வந்திருந்தாலும் அதனால நீங்கள் அரசியலுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்கார முடியாது. ஆனால் தேர்தல் அரசியலில் அந்த 1 கோடி பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். அதனால தான் இதை மினிமம் மாஸ்ன்னு சொல்கிறோம், அதை மேக்சிமம் மாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மினிமம் மாஸ்னால யாருக்கு பிரயோஜனம், இந்த மேக்சிமம் மாஸ்னால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த மினிமம் மாஸ்னால அங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவர்கள் போய் வெறும் பார்க்க முடியும், மாநில மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க, என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, எந்த மாதிரியான ஸ்பீச் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுமே தவிர அதனால வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய க்ரௌடு நாங்கள் கூட்டி காமிச்சிருக்கோம், எங்களுக்குன்னு இவ்வளோ பெரிய தொண்டர் படை இருக்குது, அதனால எங்கள் கூட கூட்டணிக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விடுவதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த மினிமம் மாஸ் ஜென்ரேஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மினிமம் மாஸ் எதுக்காக நடக்கிறது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு தான், சரிங்களா? கூட்டணி ப்ளஸ் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தங்கள் சாராத பிற கட்சிகள் எல்லாத்துக்குமே நாங்களும் இந்த அரசியலில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ரைட்டு. இந்த மேக்சிமம் மாஸ்னால யாருக்கு பிரயோஜனம்? 2 பேருக்குமே பிரயோஜனம். அந்த அரசியல் கட்சிக்கும் பிரயோஜனம், மக்களுக்கும் பிரயோஜனம். அது எப்படின்னா, மேக்சிமம் மாஸ்ல நீங்க தான் வாக்கு செலுத்துறீங்க. யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க? உங்களுக்கு பிடித்த, மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க. அப்படி செய்யும்போது அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு தான் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க, நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயமும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம். அதே மாதிரி அரசியல் கட்சிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த மினிமம் மாஸ் ஜென்ரேட் பண்ணி அது மூலமா கூட்டணி அமைச்சு அதனால மேக்சிமம் மாஸ் ஜென்ரேட் பண்றாங்களா, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் போய் உட்கார வைக்கிறாங்களா, அதனால அது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அப்புறம் அவங்க சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா மறுபடியும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், இல்லாட்டினா டவுட் தான். ஸோ இதுதான் இந்த மினிமம் மாஸ் மற்றும் மேக்சிமம் மாஸுக்கான வேறுபாடு. இப்போ ஆரம்பத்தில் நம்ம சொன்ன ஒரு விஷயத்துக்கு வருவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்துருச்சு. அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இவங்க எல்லாருமே ஓட்டா மாறுவாங்களா அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். என்னால் முதல் மாநில மாநாட்டில் போய் கலந்துக்க முடியல, ஆனால் 2வது மாநில மாநாட்டில் நான் போய் கலந்துக்கிற போது அங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெளிவாக ரீட் பண்ண முடிஞ்சுச்சு. தொண்டர்கள், ரசிகர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா 100% அவங்க எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. தொண்டர்களாக இருக்கட்டும் சரி, ரசிகர்களாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஆனால் இந்த பார்வையாளர்களாக வந்தவர்கள் எப்படின்னா, மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, அடுத்த 6 மாசத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, அவர்களுடைய வாக்குறுதி என்ன, மற்ற கட்சிக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு, இவர்களுடைய கொள்கை முடிவுகள் என்ன, கொள்கையின்படிதான் நடக்கிறாங்களா, மக்களுக்கு என்ன செய்யறாங்க, இவர்களை நம்பி நம்ம வாக்கு செலுத்தினோம்னா அடுத்த 5 வருடங்கள் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும், இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் இவங்க வாக்கு செலுத்துவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% பேர் வந்திருக்காங்கன்றப்ப அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30% பேர் ரசிகர்கள் இருப்பாங்க, ஒரு 40% பேர் தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த 70% வாக்குகள் கண்டிப்பான முறையில் விஜய் அவர்களுக்கு விழுந்துரும்.
ஆனால் அந்த பேலன்ஸ் இருக்கிற 30% தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருங்கால செயல்பாடுகளை வச்சு தான் அது ஓட்டா மாறுமா அல்லது அது வெறும் வெற்றி விளம்பரமாகவே போயிருமா அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த புரிஞ்சிருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டம் வந்து எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மினிமம் மாஸ்ன்ற விஷயத்தை பேசும்போது இந்த கூட்டணின்ற ஒரு கான்செப்டை சொன்னீங்க, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி அப்படின்றது தான் மேக்சிமம் மாஸுக்கு உங்களை வழிவகுக்கும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்குன்னு தனி அரசியல் பாணி இருக்கு. பிற கட்சிகளுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பெற்றிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து பிற கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லல, திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்றதுல தெளிவா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகள் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமம் மாஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அவர்கள் கூடவே கூட்டணி இல்லை அப்படின்றப்ப மேக்சிமம் மாசம் ஆட்டோமேட்டிக்காக இவரால் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. அதனால தான் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானால வெற்றி பெறவே முடியல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவர்கள் மினிமம் மாசம் பயங்கரமா ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு கூட கூடின அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கூட்டம்லாம் என்னென்ன கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இவர்கள் எல்லாரோட கட்சி கீழே கொஞ்ச நாள் இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் வேணாம் இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்தவங்க தான் இந்த கொஞ்சம் கூட்டம். சரிங்களா? அதனால இந்த மினிமம் மாஸ் வந்துட்டு அதிகமாக இன்னைக்கு யார் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அதனால இவர் கூட கூட்டணி நாளைக்கு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து மேக்சிமம் மாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சதவீதமும் அதிகமாகவே இருக்கு. ஸோ விஜய் அவர்களுமே தெளிவாக சொல்லிட்டாரு யார் யார் கூட கூட்டணி, யார் யார் கூட கூட்டணி இல்லை அப்படின்றத. யாரு கூட கூட்டணின்றதை கூட விட்டுருங்க, யார் கூட கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. முதல்ல கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி கிடையாது. இரண்டாவது அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட கூட்டணி கிடையாது. மூன்றாவது கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக இருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். என்ன அப்படின்னா சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கூட ஒரு முரண்பாடுலேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொள்கை முரண்பாடு இருக்கு, அது போக அரசியல் முரண்பாடு ரெண்டுமே இவங்களுக்கு வந்து டிவிகே என்டிகேக்கு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. அதனால அவங்களுக்கும் கூட்டணி கண்டிப்பாக இருக்காது. இந்த 4 கட்சி கூடயும் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க வாய்ப்பே கிடையாது. பிற கட்சிகள் கூட கூட்டணி அப்படின்றத தலைவர் அவர்கள் வரக்கூடிய காலத்தில் தான் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு என்னன்றதை சொல்லுவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அடுத்த 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதத்தில் வந்துட்டு நீங்கள் வெறும் வாய்மொழியாக பேசாமல் வெறும் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லல முக்கியம், செயல்ன்ற மாதிரி நீங்கள் செயல்பாட்டில் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுடைய வாக்குறுதிகள், உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய செயல்திறன் இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் போய் காட்டுறீங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டுறீங்கன்றதை வச்சு தான் ஓட்டு வந்து டிவிகே குழுவுமா அல்லது மற்ற கட்சிகள் குழுவுமான்றது முடிவாகும். ஸோ இந்த காணொலி இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு மாநில மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றதையும், இந்த மினிமம் மாசனா என்ன, மேக்சிமம் மாசனா என்ன, அதுக்குள்ள இந்த கூட்டணியினுடைய செயல்பாடு என்ன, இந்த கூட்டணி அதில் என்ன ரோல் பிளே பண்ணுது, அது எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தெளிவாக நான் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் நீங்கள் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறுபடியும் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி நினச்சினாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.